இப்போ நான் மண்ணே போட்டு காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. எவ்வளோ டஸ்ட் ஆனாலும் ஈஸியாக ஒரு பக்கெட் தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஒரு கார கழுவுற மாதிரி கழுவிடலாம். நார்மலாக 2 தூண் நிறுத்திட்டு இல்லை போஸ்ட் நிறுத்திட்டு அதில் இழுத்து கட்டினா போதும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு செயின் லிங்க் மெஷ் தான் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு 2 அடி ஹைட்ல இருந்து 6 அடி ஹைட் வரைக்கும் அவைலபிளா. பிரைவசியே இல்லை அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஃபென்சிங்க்கு ஆல்டர்னேட்டிவான ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து உள்ள ஒன்றும் தெரியாதுங்க. இது வந்து பிவிசி மெட்டீரியல்ல யூவி ப்ரொடெக்டட் மெட்டீரியல்ங்க. உங்களுக்கு வெயில் பட்டாவோ மழை பெஞ்சாவோ கலர் ஃபேட் ஆகாது. இப்போ இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட்டுங்க. கார்டன்ஸ்ல யூஸ் பண்ணலாங்க, ஸ்கூல்ஸ்ல வந்து பிளே கிரவுண்டை சுற்றி யூஸ் பண்ணலாம், இல்லை ரெசார்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய புதுமையான ப்ராடக்ட் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்டுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறது தான் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம். நம்ம லட்சுமி வர்ணட்டிங்ல எப்பயுமே புது ப்ராடக்ட்ஸ் வந்து இனோவேட்டிவா கொண்டு வந்துட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த டைம் என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கீங்க ப்ரோ? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவசி ஃபென்சிங். ஓகே. ஒரு ஃபென்சிங்க்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு ப்ராடக்ட். ஃபென்சிங் போட்டா மேக்ஸிமம் பிரைவசி இருக்காதுங்க, அதனால ஷேட் நெட்லாம் வாங்கி கட்டுவாங்க. பட் எண்ட் டு எண்ட் சொல்யூஷனா 2 ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷனா இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, இத பத்தி டீடைலான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தறலாமா ப்ரோ? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ற கம்பி வேலிங்க. இந்த மாதிரி 8 அடிக்கு கல் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டுட்டு இந்த மாதிரி பார்பர்ட் வயர் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியுது பிரைவசியே இல்ல அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஷேட் நெட் வாங்கி இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இன்னொன்னு கட்டுவாங்க. ஓ, இதையும் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் அதையும் கட்டுவாங்க. ஓகேங்க. சோ இதுக்கு வந்து நாங்க ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கோம், அது வாங்க பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபென்சிங்க்கு ஆல்டர்னேட்டிவான ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து உள்ள ஒண்ணு தெரியாதுங்க. இது வந்து பிவிசி மெட்டீரியல்ல மேனுஃபேக்சர் பண்ண. இது என்ன மெட்டீரியல்? பிவிசி மெட்டீரியல்ல யூவி ப்ரொடெக்டட் மெட்டீரியல்ங்க. ஓகே. அதனால உங்களுக்கு வெயில் பட்டாவோ மழை பெஞ்சாவோ கலர் ஃபேட் ஆகாது. ஓகேங்க. உங்களுக்கு ஒரு 12 to 15 இயர்ஸ் அப்படியே இருக்குங்க. அப்படியே இருக்கும், கலர் ஃபேட் ஆகாது. ஓகேங்க. இது இன்ஸ்டால் பண்றது எப்படிங்க? நார்மலா 2 தூண் நிறுத்திட்டு இல்ல போஸ்ட் நிறுத்திட்டு அதுல இழுத்து கட்டினா போதும். நார்மல் ஃபென்சிங் எப்படி இன்ஸ்டால் பண்றாங்களோ அதே மாதிரி இது இன்ஸ்டால் பண்ணா சும்மா இழுத்து கட்டினாலே வந்து போதும். குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு செயின் லிங்க் மெஷ் தான் இருக்குங்க. அதுக்கு மேல இந்த இம்போர்ட்டட் குவாலிட்டில இந்த பிவிசி மெட்டீரியல்ல நாங்க இந்த ஃபினிஷிங் கொண்டு வந்து தரோம். ஓகே ப்ரோ, இப்போ இதெல்லாம் ஒயிட்டா இருக்கு. யூசுவலா இதை வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காத்துலாம் அடிக்கும்போது புழுதிலாம் போடும், அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்காதாங்க ப்ரோ? டஸ்ட் ஆகுங்க. டஸ்ட் ஆனாலும் ரொம்ப ஈஸிங்க க்ளீன் பண்றதுக்கு. ஓகேங்க. லைவ் டெமோ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் மண்ணே போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாத்துக்கோங்க. எவ்வளவு டஸ்ட் ஆனாலும் ஈஸியா ஒரு பக்கெட் தண்ணியை வச்சு நீங்க க்ளீன் பண்ணிடலாம். ஒரு கார கழுவுற மாதிரி கழுவிடலாம். இப்போ இது ஹைட் எவ்வளவு இருக்கும் ப்ரோ? ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 5 அடி ஹைட் இருக்குங்க. இது 5 அடி ஹைட்டுங்க. ஓகே. இது வந்து உங்களுக்கு 2 அடி ஹைட்ல இருந்து 6 அடி ஹைட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஒரு 2 அடியில இருந்து 6 வரைக்கும் இருக்கு. சோ அவங்களோட நீட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ரோலுக்கு எவ்வளவு வரும் ப்ரோ? ஒரு ரோல் வந்து 10 மீட்டர் வருங்க. உங்களுக்கு சின்னதா ஒரு 5 அடிக்கு வேணும் இல்ல ஒரு 6 அடிக்கு வேணும் அப்படினாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல நீங்க வீட்லயே கேட் வச்சிருப்பீங்க, காம்பவுண்ட் போட்டுட்டு ஒரு கேட் வச்சிருப்பீங்க, ஆனா கேட்ல இருந்து வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியும். அந்த கேட்டுக்குமே நீங்க இத கட்டி விடலாம். இப்போ இதுல என்னென்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு? கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் இருக்குங்க, Black and white இருக்கு, Black and green இருக்கு, full black இருக்குங்க, இல்ல full grey இருக்கு. ஓ, இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ்மே அவைலபிளா. இப்போ இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட்ங்க. ஓகேங்க. எப்படின்னா தீ பட்டுச்சுன்னா படுற இடம் மெல்ட் ஆகுங்க. இப்போ கீழ தீ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பட்டு மொத்தமா ஸ்ப்ரெட் ஆகாது, பரவாது அப்படி. ஆமாங்க, பரவாது. ஓகே. சோ அதனால உங்களுக்கு ஹோல் வேல்யூ டேமேஜ் ஆயிரும், தீ பட்டா டேமேஜ் ஆயிரும், மெல்ட் ஆயிரும் அப்படின்னு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ப்ரோ, இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இப்போ வீட்டை சுத்தி காம்பவுண்ட் கட்டுவாங்க, காம்பவுண்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்சிங் போடுவாங்க. நான் ஃபென்சிங் போட்டா பிரைவசி இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரைவசி ஃபென்சிங் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு வீட்டை சுத்தி வந்து நீங்க அழகா இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கார்டன்ஸ்ல யூஸ் பண்ணலாங்க, ஸ்கூல்ஸ்ல வந்து பிளே கிரவுண்டை சுத்தி யூஸ் பண்ணலாம், இல்ல ரெசார்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து சின்னதா குடில் மாதிரி கட்டி இண்டிவிஜுவலா குடில் மாதிரி கட்டி இருப்பாங்க, சோ அது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. டென்னிஸ் கோர்ட்டை சுத்தி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஃபுட்பால் டர்ஃப் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே கிரீன் கலர்ல அங்க இன்டீரியர் பண்ணிருப்பாங்க, கிரீன் கலர்ல தான் மேட் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ அதை சுத்தி இதை யூஸ் பண்ணும்போது இனிமே நல்ல அப்பியரன்ஸ் கிடைக்கும். சிலர் ஆல்ரெடி காம்பவுண்ட் கட்டியிருப்பாங்க, ஒரு 3 அடி கட்டியிருப்பாங்க, அதை வந்து இனி ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல மேல சும்மா 2 ஆங்கிள் வச்சுட்டு ஆங்கிள் டு ஆங்கிள் இழுத்து கட்டிக்கலாம். இந்த அது இல்லாட்டி பால்கனியில வந்து உங்களுக்கு சிட்டி லைஃப்ல இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உங்க பால்கனியில இருந்து பார்த்தா அடுத்தவங்க பால்கனி அப்படியே தெரியும். ஒரு வென்டிலேஷனும் வேணும், ஒரு பிரைவசி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இது பொருள். இப்போ இதுல காத்து வந்து வரும் இல்லையா ப்ரோ? 2 இன்ச் செயின் லிங்க்குங்க, உள்ள 2 இன்ச் கேப் இருக்கு. ஓகே. லேசா அத பிளாஸ்டிக் தான் மறைச்சிட்டு இருக்குங்க, ஃபுல்லா கவர் ஆகாது. ஓகே. அதனால வென்டிலேஷன் தாராளமா இருக்கும். ப்ரோ, அடுத்து இது வந்து இன்னொரு நியூ ப்ராடக்ட்டுங்க. ஓகே. இது என்ன நியூ ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட்? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிர்லாவோட நாட்டட் ஃபென்சிங். ஓகே. மார்க்கெட்ல நாட்டட் ஃபென்சிங் நிறைய அவைலபிளா இருக்கு, நிறைய பிரீமியம் பிரைஸ்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஆனா நாட்டட் ஃபென்சிங்னாலே கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும். கொஞ்சம் ரேட் நார்மலா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து 16 அடி கேப் வச்சு போடுறதுனால கல்லு காசு கம்மியாகும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். பட் ரேட் வைஸ் அதை விட இன்னி கம்மியாக தரணும், ஜென்ரலான எல்லா ஒரு ஃபார்மர்ஸும் ஒரு பேசிக்காக இருக்கிற எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இது ரேட் கம்மியான ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. கம்மியாக இருக்கிறனால நீங்கள் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே வந்து எத்தனை ஜிஎஸ்எம் இருக்கு, டெஸ்ட் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு நாங்கள் தருவோம். எவ்வளோ ஜிஎஸ்எம் இருக்கும்? இது ஒவ்வொன்றும் 70 to 90 ஜிஎஸ்எம் இருக்குங்க. ஓகேங்க. அதுவும் இல்லாமல் ஹை
டென்ஷன் ஒயர். இப்போ இது வந்து என்ன பிராண்ட் ஒயருங்க? பிர்லா பிராண்டுங்க. ஒயர்லயுமே பிர்லான்னு சீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கறது வந்து நீங்க ஒயரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஒரு இதுலயுமே வந்து உள்ள ஒரு டேக் வச்சிருப்போம். டேக்ல QR கோட் இருக்கு. நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன வெப்சைட், என்னென்ன பிராண்ட் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது மேஜரா விவசாயிகள் எந்தெந்த இடத்துக்குலாம் யூஸ் பண்றாங்க? மேஜரா வந்து பாத்தீங்கன்னா காட்டு பண்ணி தொந்தரவு இருக்கு, இல்ல வந்து எங்க தோட்டம் வந்து மலை காடு அதுக்கு பக்கத்துல இருக்குது, மான் தொல்லை இல்ல பைசன் தொல்லை அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் அதாவது விலங்குகள் உள்ள வரும்னு நினைக்கிற எல்லா இடத்துலயுமே இதை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆமாங்க. அதுவும் இல்லாம ஜென்ரலா கம்பி வேலி போடணும், பட் போட்டா எனக்கு ரேட் ஜாஸ்தியா வருது, 3 இன்ச் கேப்ல எல்லாம் ஃபென்சிங் போடும்போது எனக்கு ஜாஸ்தியா வருது அப்படிங்கும்போது 4 இன்ச் கேப்ல வந்து செயின் லிங்க் ஃபென்சிங் போடுவாங்க. அந்த 4 இன்ச் கேப் இருக்கிற செயின் லிங்க் ஃபென்சிங்க்கு ஈக்குவலான ரேட்ல இந்த ஃபென்சிங் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. அதுக்கு ஈக்குவலான ரேட்ல இது கிடைக்கும். இருக்கறதுல எகனாமிக்கா என்ன ஃபென்சிங் இருக்கோ அந்த ஃபென்சிங்ல உங்களுக்கு நாட்டட் ஃபென்சிங் நாங்க தந்துட்டு இருக்கோம். ஓகே. ஆமாங்க. சோ நீங்க மார்க்கெட்ல இப்ப பாக்குறவங்க வந்து மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணிட்டு கூட நம்மள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் இல்லீங்களா? கண்டிப்பா. நீங்க வெளியில எங்க வேணாலும் ரேட் விசாரிச்சுக்கலாம். அதுக்கு நீங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா இந்த பொருள் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ இதை இன்ஸ்டால் பண்ண போறீங்களா? ஆமாங்க. இதுதான் வயர் புல்லருங்க. இத இந்த இன்ஸ்ட்ருமென்ட் வச்சு தான் இந்த நாட்டட் ஃபென்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பட்டா இருக்கும். பட்டால போல்ஸ்க்கு நடுவுல இந்த ஃபென்சிங்கை இன்ஸ்டால் பண்ணும்போது லாக் பண்ணிட்டு இதுல வந்து இதை மாட்டிட்டு இந்த மாதிரி லிவர் பிளாக்கை வச்சு டைட் பண்ணும்போது இந்த ஹோல் ஃபென்சிங்குமே அப்படியே ஸ்டிஃப் ஆகி டைட் ஆகுங்க. ஓ இப்படியே அப்படி ஸ்ட்ரைட்டா ஆகும். இது ஃபுல் டைட் பண்ணி கட்டும்போது உங்களுக்கு 16 அடி கேப் வச்சுக்கலாம். 16 to 20 அடி கேப் வைக்கிறதுனால உங்களுக்கு 50 கல் யூஸ் பண்ற இடத்துல 25 கல்லுலயே வேலை முடிஞ்சிடும். பணமும் சேவ் ஆகும் இல்லையா? பணமும் சேவ் ஆகும். அந்த 25 கல்லுக்கான காசுமே கம்மியாகும், அதுக்கான லேபரும் கம்மியாகும். ஓகேங்க ப்ரோ. இப்போ யூசுவலா என்ன டிஸ்டன்ஸ்ல போடுவாங்க அந்த கல்லு? யூசுவலா இந்த மாதிரி 8 அடி கேப் இல்ல 10 அடி கேப்ல வந்து ஃபென்சிங் போடுவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த 16 அடி இல்ல 20 அடி கேப்ல போடும்போது இந்த மாதிரி டூல் வச்சு இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராப்பர் ஃபினிஷிங் கிடைக்குங்க. ஓகேங்க. இப்போ இதுவே பாத்தீங்கன்னா 16 அடி போட்டுருக்கீங்க. ஆமாங்க. 2 கல் ஆக வேண்டிய இடத்துல ஒரே கல்ல வேலை முடிஞ்சது. சூப்பர். இப்போ இது தமிழ்நாடு ஃபுல்லா நீங்களே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி தருவீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா, கேரளா ஃபுல்லா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நாங்களே போய் இன்ஸ்டால் பண்ணி தரோம்ங்க. ஓகே ப்ரோ. இப்போ இது ரெண்டுமே நீங்க புதுசா லான்ச் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ். இதை தவிர நம்ம லட்சுமி ஒயர் நெட்டிங்ல என்னென்னலாம் கிடைக்கும்? லட்சுமி ஒயர் நெட்டிங்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட் 30 இயர்ஸ் ஃபென்சிங் சொல்யூஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். செயின் லிங்க் ஃபென்சிங், பார்பட் ஒயருங்க, அது இல்லாம பவுல்ட்ரி ஃபென்சிங் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெல்ட் மிஷின் நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. சோ ஃபென்சிங் ரிலேட்டடா என்னனாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ப்ரோ? இப்போ வந்து கால் மூலமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்ன்றது தெரியும். இப்போ நம்ம கம்பெனிக்கு நேர்ல வரணும்னா எப்படி வரணும்ன்றதை சொல்லிருங்க. நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சிங்காநல்லூர், உப்புளிப்பாளையம்ல லொகேட் ஆயிருக்குங்க. பிரான்ச் வந்து பல்லடம் ஹைவேல இருக்கு, உடுமலைப்பேட் ஹைவேலயும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. எங்க வேணாலும் விசிட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டையுமே நீங்க பாத்துக்கலாம். நீங்க வாட்ஸ்அப்லயே என்கொயரி போட்டு நீங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ ஒரு சிலர் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு ஆர்டர் போடுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து இடத்துக்கே கொண்டு போய் சேர்த்துருவீங்களா எப்படி? ஆமாங்க. நீங்க பார்சல் அப்படிங்கும்போது உங்களோட ஏரியால இருக்கிற மெயின் ஹப்புக்கு வந்துரும். அங்கிருந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வண்டி வச்சு கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அந்த நியர்பை இடத்துக்கு வந்து வந்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வந்து உங்களுக்கு அந்த பிரைவசி ஃபென்ஸ் வேணும்னாலும் சரி, இல்ல நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ இந்த விலங்குகள் தொல்லைலாம் அதிகமா இருக்குன்னா இந்த மாதிரி ஃபென்சிங் வேணும் அப்படின்னாலும் சரி, நீங்க தாராளமா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதை தவிர இன்னும் நிறைய ஃபென்சிங் வச்சிருக்காங்க. ஸோ கீழே வந்து அவங்க நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ நம்ம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.